அனுரகுமார திசாநாயக்கான ஆட்சியில் இருக்கிற எம்பி பதவி வகிக்கிறவர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சு பதவிகளில் இருக்கிறவங்க இவ்வளவு பேரும் மிக விரைவில் கைது செய்து உள்ளடக்கப்படுவார்கள். இது யார கூட்டணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயன் தம்பி. இவர் ஒரு சட்டத்தரணி. பல சட்டங்களை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பல சட்டங்களை முன்னெடுத்து வச்சுக்கொண்டு அனுரகுமார திசாநாயக்க சார்ந்த சில விடயங்களை வெளிக்கொண்டு வேண்டும். அதாவது சொத்து மதிப்பு தொடர்பாக யாரேனும் இவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தாலோ அல்லது இவர் கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஆக முன்னதற்கு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது செலவழித்த பணம் எங்கிருந்து வந்தது, இதற்கு யார் உதவினது, இது போன்ற விடயங்களை இலங்கை நாட்டில் இருக்கிற சட்ட திட்டங்களை வெளிப்படுத்தி, அதாவது சட்ட சரத்துக்களை குறிப்பிட்டு இது தொடர்பான விளக்கங்களை அதுவும் முக்கியமாக அனுரகுமார திசாநாயக்கா வெளிப்படுத்துவாரா என்ற ஒரு கேள்வியை முன்வைச்சிருக்கார். அப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது உதயன் கம்பம்பில குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, மிக விரைவில் இவர்கள் செய்யும் அட்டூழியத்திற்கு என்பிபி சார்ந்த சகல அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் அதோடு சேர்த்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவ்வளவு பேரும் உள்ள கைது செய்யப்பட்டு அடைக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்படுது. இந்த செய்தியில் நாங்கள் பார்க்க இருக்கிறது அனுரகுமார திசாநாயக்காவோட உயிருக்கு ஆபத்து, தற்போது இலங்கையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆபத்து. அதேவேளை இந்த ஆட்சியில் இருக்கும்போது கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் அவ்வளவு பேருக்கும்